வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய ஆன்மீக பயணம் மிகவும் அரிதான ஒரு திவ்ய தேசத்துக்கு. அதுதான் பூவராக சுவாமி திருக்கோவில். இங்கே பெருமாள் வாரணம், அதாவது இருது வடிவத்தில் அவதரித்து புவிதேவியை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றினார். அதனால் இவரை பூவராக பெருமாள் என்று அழைக்கிறார்கள். இது மாத்திரமல்ல, இங்கே இருக்கும் தாயார் சன்னதி மிகுந்த புகழ் பெற்றது. அம்புஜவல்லி தாயார் என்று அழைக்கப்படுகிறார். கோவிலின் வரலாறு. இந்த கோவில் திருவிடவெந்தை, சென்னை அருகே அமைந்துள்ளது. புராண கதையில் ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமியை கடலுக்குள் மூழ்கடித்தான். அப்போது பெருமாள் வராக அவதாரம் எடுத்து அந்த அசுரனை அழித்து பூதேவியை தன் துடிக்கையில் வைத்து மீட்டார். அதனால்தான் இங்கு பெருமாள் பூவராக சுவாமி என்று விளங்குகிறார். வாசகர் உரையாடல் பாணி. இங்கே தரிசனம் செய்யும்போது பெருமாளை நாம் வழக்கமாக நின்றவாறு அல்லது படுத்தவாறு பார்க்க மாட்டோம். அவர் வராக வடிவில் புவியை தூக்கி நிற்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு. இதை பார்த்தாலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். எதுவான சிரமமோ பெருமாள் நம்மை தூக்கி காப்பாற்றுவார் என்பது போல. கோவிலின் சிறப்புகள். மூலவர் பூவராக பெருமாள் வராக ரூபத்தில். தாயார் அம்புஜவல்லி தாயார். இங்கு தரிசனம் செய்வதன் மூலம் விவாகத் தடை நீங்கும் என்று நம்பப்படுகிறது. பல இளைஞர்கள் திருமணத் தடையை நீக்கிக் கொள்ள இங்கு வந்து அம்புஜவல்லி தாயாரை வழிபடுகிறார்கள். பிரம்மாண்டமான சன்னதி, பெரிய கோபுரம், அழகான பிரகாரங்கள் அனைத்தும் சோழர் கால கட்டுமான பாணியே காட்டுகின்றன. வாழ்க்கையில் தடைகள் வந்தால் இது முடியாது என்று நாமே நம்மை விட்டுவிடுகிறோம். ஆனால் இந்த கோவிலின் தெய்வம் நமக்கு சொல்லிக் கொடுப்பது, நான் கூட புவியை கடலிலிருந்து தூக்கினேன், உன் சின்ன சிரமத்தை காப்பாற்ற முடியாதா என்பதே. அதனால்தான் மக்கள் இன்று கூட ஆயிரக்கணக்கில் வந்து வழிபடுகிறார்கள். ஆலய நடைமுறை. காலை மாலை நேரங்களில் அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை நடக்கின்றன. திருமணத் தடைகள் நீங்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் தாயார் சன்னதியில் அர்ச்சனை செய்து அகல தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கிறார்கள். சிறப்பு நாட்களில் பிரம்மோற்சவம் மிகுந்த கோலாகலமாக நடைபெறுகிறது. பக்தர்களின் அனுபவங்கள். திருமணத்துக்கு தடைகள் இருந்தவர்கள் இந்த கோவிலுக்கு வந்த பின் சில மாதங்களில் நல்ல பொருத்தம் கிடைத்தது. கல்வி, வேலை, குடும்ப சுமைகள் குறைந்து நல்ல மாற்றங்கள் வந்தன. நண்பர்களே, நம்மெல்லாம் வாழ்க்கையில் எத்தனை சிரமங்களையும் சந்திக்கிறோம். ஆனால் நம்பிக்கைதான் நம்மை முன்னே கொண்டு செல்கிறது. இந்த பூவராக பெருமாள் திருக்கோவில் தரிசனம் அந்த நம்பிக்கையை நமக்குள் உருவாக்குகிறது. நம்முடைய சிரமங்கள் அசுரர்களைப் போல நம்மை கட்டிப்பிடித்தாலும் பெருமாள் நம்மை காப்பாற்றுவார் என்பதற்கான உதாரணம்தான் இது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.